விஸ்வாடா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைய திருக்குறள் என்னவென்றால் ஒழுக்காராமை அதிகாரத்தில் 161வது குறள் ஒழுக்காராக கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இயலாத இயல்பு அப்படி என்று ஒருவர் கூறுகின்றார். நண்பர்களே, குறள் இன்னொரு முறை நண்பர்களே, ஒழுக்காராக கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இயலாத இயல்பு. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒருவன் இயல்பாகவே தன் நெஞ்சத்தில் பொறாமை குணம் இல்லாதிருப்பதே மிகச்சிறந்த ஒழுக்கமாகும். அதுவே ஒரு ஒழுக்கமாகும். பொறாமை இல்லாத குணமே ஒரு ஒழுக்கமாக கருதி வாழ வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். நண்பர்களே, குறளை ஒவ்வொரு வரியாக பொருள் காண்போம். ஒழுக்காராக கொள்க, ஒழுக்கமாக கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து, தன்னுடைய நெஞ்சினில், அதாவது தன்னுடைய மனதில் அழுக்காறு என்றால் பொறாமை, அழுக்காறு இல்லாத இயல்பு, அதாவது பொறாமையை இயல்பாகவே கொண்டிருப்பவனாக இல்லாமல் இருக்க வேண்டும். அதுவே அப்படி வாழ்வதே ஒரு மிகச்சிறந்த ஒழுக்கம் அப்படின்னு கூறுகின்றார் வள்ளுவர். சரி நண்பர்களே, இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு குடும்பம் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையாக இருக்கும். அதாவது இன்னும் கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு அப்பா இல்லைன்னா கதையே கண்டல். அப்பா இல்லாத குடும்பம் இன்னும் ஏழ்மையில மிகப்பெரிய ஏழ்மை. அப்போது அவங்க தாய் எப்படியோ கஷ்டப்பட்டு பசங்களை வளர்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு படிக்க வச்சு, ரொம்ப ஒழுக்கத்தோட பசங்களும் தன்னுடைய வறுமை நிலையை கருத்தில் கொண்டு நல்லா படித்து நல்லா முன்னுக்கு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வசதியான குடும்பமாக இருக்கும். அந்த வசதியான குடும்பத்தில் என்ன, பசங்கள்லாம் ஊதாரியாக இருப்பார்கள், வீட்டில் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க. பசங்க தாங்கிட்ட பொருளாதாரம் இருக்கின்ற அதாவது ஒரு திமிரின் போக்கில் நடப்பார்கள். இந்த பக்கம் ஏழ்மையானவர்கள் தன்னை வருத்தி தன்னுடைய கஷ்டத்தை நினைச்சு படிச்சு நல்லா மேலுக்கு வந்துருவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இயல்பாவே இந்த மாதிரி பணக்கார குடும்பமா வந்தான் பார், அவன் ஊதாரியாக இருந்து அவன் ஏழ்மை நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவான். ஆனால் இந்த ஏழ்மை நிலையில் இருந்து பணக்காரனாக வருபவனை அனைவரும் பாரு, இவன் 4 காசு சம்பாதிச்சான், இன்னைக்கு பயங்கரமா அப்படியே ஆடம்பரமா திமிரா தெரிகிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் பொறாமை குணம். அதாவது ஒருவரை என்னன்னா, தன்னுடைய இயலாத போது அவனிடத்தில் அன்பாக பேச வேண்டும். இப்போ நான் கூட நிறைய பேரை பார்த்திருக்கேன். அதாவது நம்ம எப்போ ஏழ்மையாக இருக்கிறோமோ அன்னைக்கு அவங்க ஒரே மாதிரி தான் பேசுறாங்க, இன்னைக்கு அதே மாதிரி தான் பேசுறாங்க. அந்த மாதிரி மனிதர்கள் மிகவும் அதாவது சிறந்தவர்கள் என்பதை விட அவர்கள் தான் உண்மையாகவே இந்த வாழ்க்கைக்கு உயிரோட்டமானவர்கள். அவர்கள் தான் அடுத்தவர்களை பாராட்டுபவர்கள். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொறாமை குணத்தில் பேசுவாங்க, பாரு எப்படி வளர்ந்துட்டாங்க. அதனால எப்பயுமே நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லாத போது அடுத்தவர்களை இன்பமாக நடத்தினோம் என்றால் என்றுமே அவர்களுடைய மனதில் நாம் நிலை கொண்டிருப்போம், குடிக்கொண்டிருப்போம் என்று கூறி நாளை மீண்டும் மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.